The greatest gift you can give someone is your time. Because when you give your time, you are giving a portion of your life that you will never get back. உடல் பொருள் ஆவிங்கிறோம். அதெல்லாம் கொடுத்து உழைக்கிற மனைவி கூட அவளுடைய நேரத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறா. அவளும் இந்த பூமியில் வாழத்தான் வந்திருக்கான்னு தெரியாமல் சில கணவர்கள் வீட்டுக்காரங்க கூட அவங்க டயத்தை ஈஸியாக எடுத்துன்னு போயிடுவாங்க. தட் இஸ் கால்டு டேக் ஃபார் கிராண்டட். அவங்கள ஒன்றுக்காக ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு பாருங்கள், உடனே சொல்லிடுவாங்க, நான்லாம் உனக்கு உழைக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர ஒய் ஐ ஹாவ் டு கிவ் மை டைம் டு யூ அப்படின்னு கேட்குற உறவுகள் கணவனோட உறவுகளாக அமைய பெற்றால் அது நம்ம பண்ண பாவம். நதி போல நகர்ந்து கொண்டே இரு நம்பிக்கையுடன், கடல் போல காத்திருக்கும் உனக்காக வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு தலை நிமிர்ந்து நிற்கிறது இல்லை நம்பிக்கை, விழுந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அது நல்லாயிருக்கும். அடுத்து, மலையை பார்த்து மலைத்து விடாதே, மேலே ஏறினால் அந்த மலையும் உன் காலடியில். அது மாதிரி இப்போது சில டைம் ஒக்காபுலரிலாம் தெரியுமா உங்களுக்கு? 9 மணி ஆகிடுத்தானா 9 o'clock அப்படின்னு சொல்லுவோம். 9:05னா 5 past time அப்படின்னு 5 past 9 அப்படின்னு சொல்லுவோம். 9:10 ஆகிடுத்தானா 10 past 9 அப்படின்னு சொல்லுவோம். 9:15 ஆகிடுத்தானா 4 past 9. 9:20 ஆகிடுத்தானா 20 past 9. 9:25னா 25 past 9. 9:30 ஆகிடுத்தானா half past 9. 9:35னா 25 to 10 அப்படின்னு மாறிடும். 9:40 20 to 10. 9:45 quarter to 10. 9:50 10 to 10. 9:55 5 to 10. 10 மணி 10 o'clock. இதெல்லாம் லைஃப்பில் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, I will never hate anyone, but I will distance myself from people who do not value me. இல்லையா? நம்ம போய் யாரையும் ஆலிங்கனும் வேண்டாம், உதாசீனம் வேண்டாம். நம்மளை ஒருத்தர் உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு தோணிச்சுன்னா தூர போயிடுறது நல்லது. நம்ம